ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலாம்பிகா சரணம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறதும் சக்தி பீட்டம் இன் நேபாள். அதுக்கு பேர் கண்டகி சக்தி பீட்டம், முக்திநாத் நேபாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நேபாளில் இருக்கிற முக்திநாத் இருக்கிற சக்தி பீட்டம். இதில் என்னென்னா அவளுடைய நெற்றிப்பொட்டு விழுந்த இடமாக சொல்லப்படுகிறது. அதனால் அது ஒரு சக்தி பீடமாக ஆகிறது. இந்த சக்தி பீடம் என்னன்னாக்க, முக்திநாத்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் தி வைஷ்ணவ் இது. ஆனால் அதுக்குள்ளே தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு கையில் ஒரு சக்கரம் இருக்கும். அதாவது நார்மலாக விஷ்ணுவுக்கு தான் சக்கரம் இருக்கும் இல்லையா, இவருக்கு சக்கரம் இருப்பது போல இருக்குமாகும். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில் இது. முக்திநாத் டெம்பிள் நமக்கு தெரியும், 3800 மீட்டர் அபவ் சி லெவல் இருக்கிற ஒரு கோவில், ஹிந்து டெம்பிள். நிறைய பேர் இதுக்கு வருவா. அது மாதிரி அதில் ஏகப்பட்ட ஹிந்துஸும் வருவா. ஃபாரினர்ஸ் ஆர் ஆல்சோ கம்மிங் ஜஸ்ட் டு விசிட். பட் சக்தி பீடத்துக்குள்ளே விடுவாளா ஃபாரினர்ஸை, எனக்கு அது தெரியல. இட்ஸ் ஸ்டில் எ கொஸ்டின் பிகாஸ் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிலீஃப் ஆஃப் தி லோக்கல் பீப்புள். முக்திநாத் டெம்பிள் 125 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் போக்ரா அப்படியும் இருக்குது. போக்ரா மூலமாக டாக்ஸியில் போகிறவா கூட போக முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக கண்டகி ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம நேச்சுரல் சீன்ஸை கூட நம்மளால் என்ஜாய் பண்ணி போக முடியும் என்பது சொல்ல வந்தேன். இந்த கோவிலையும் நவராத்திரி நன்றாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி, சிவராத்திரி இதெல்லாம் ரொம்ப காமன் in almost all the temples. Thank you, friends.